Hello viewers, today we are seeing Mr. பசுமை மூர்த்தி சார். அவர் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நிறைய செடி, நிறைய மரங்கள் வந்து நட்டிருக்காரு. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு மரத்தோட விஷயமோ இல்லை செடியோட விஷயம் நானும் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சேனலில் வர்றதுக்கு. ஸோ அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். வணக்கம். நான் வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 7,54,000 மரக்கன்றுகள் நட்டுள்ளேன். வருங்காலத்தில் எப்படின்னா ரொம்ப காலநிலை ரொம்ப மாறிக்கொண்டே போகிறது. காரணம் என்னென்னா மரங்களை வெட்டி 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 வீழ்த்தி கொண்டே போகிறார்கள். வெட்டின மரத்துக்கு யாரும் நடுறது கிடையாது. நாளுக்கு நாள் உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. காரணம் அதுவும் மரங்கள் இல்லாதனால தான். எந்த அளவுக்கு நம்ம மரங்களை வளர்த்து இந்த தமிழ்நாட்டை நம்ம பசுமை நாடாக மாற்றுவோம் என்று எல்லோரும் குறிக்கோளாக இருக்க வேண்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய மரங்கள் இருக்கும், அடர்ந்த மரமாக இருக்கும். அப்போ வந்து எப்போ மழை பெய்யும்னா கரெக்டாக மழை பெய்யும். இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இன்றைக்கி விதை போடுறான்னா நாளைக்கு மழை வருதுன்னு எதிர்பார்த்து தான் இன்றைக்கி விதை போடுவாங்க. அப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த சொன்ன மாதிரி அந்த முன்னோர்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மழை பெஞ்சிடும். ஆனால் இப்போது மழை எந்த மாதத்தில் பெய்யுதே கிடையாது. இப்போ போய் ஜனவரி டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யணும் ஒரு இதே கணிப்பே இல்லை. அது மாதிரி காலநிலை மாறி போய்விட்டது. காரணம் மரம் இல்லாதனால தான். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் தன் வீட்டில் ஒரு மரத்தை வளர்த்துக்க பிரயாசம் பண்ண வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ரொம்ப நம்ம கொடிய நோய்கள் பல துன்பங்களுக்கு நம்ம ஆளாக நேரிடுறோம். இப்போ கொரோனா போன்ற விஷமான ஒரு நோய்களாக வந்து கொண்டு நம்மளை அதிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வந்துட்டோம். ஆனால் இனி வரும் காலங்கள்லாம் நிறையா நோய்களுக்கு நம்ம மனிதர்கள் ஆளாக்க நேரிடும். அதனால் வந்து எந்த அளவுக்கு நம்ம மரங்களை நேசித்து நம்ம வளர்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் தோணுச்சு? நான் வந்து 20 வருஷமாக இந்த பொது சேவையில் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் மரம் தான் நட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளடைவில் நிறைய மரங்கள் நடுறதுக்கு ஆசைப்பட்டேன். அது மூலிமா நிறைய இது வரைக்கும் நான் நிறைய 7,54,000 மரக்கன்றுகள் வரைக்கும் நட்டுட்டுறேன். இன்னும் என்னுடைய பணிகள் 1 கோடி மரம் நடணும் என்னுடைய இலக்கு நோக்கி நான் போய்கொண்டிருக்கேன். வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு யார் உதாரணம் நீங்கள் பண்ணணுன்ட்டு இருந்தது சார்? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா எனக்கு வந்து அப்துல் கலாம் தான் எனக்கு பேரே வச்சார். என் பேர் வந்து மூர்த்தி தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டார். ஒரு ஆலமரத்தில் வந்து பாதி சாஞ்சு போயிடுது. அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யங் வயசு. அப்போ வந்து ஆலமரம் சாஞ்சதுனால இதை எப்படி நிமித்துறதுன்னு கேட்டார். அதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி பழைய நம்ம குடிச்சிட்டு போட்டுற வீணான பாட்டில் அதில் வந்து நல்லா நிறைய மண் அடித்து அதில் ஒரு பாட்டிலாக நிமித்து அப்படியே கொக்கி மாதிரி அப்படியே கயிறு மாதிரி கட்டி இறக்குனா அது கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் இப்படி வந்துடும் சார், பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு நான் ஒரு கருத்தை சொன்னேன். அது என்னை கூப்பிட்டு என்னை கை கொடுத்து என்னை ரொம்ப விஷ் பண்ணார். அதனால் நீங்கள் வந்து சாதாரண மூர்த்தி இல்லை, இன்னையிலேருந்து நீங்கள் பசுமை மூர்த்தி என்று எனக்கு பேர் வச்சு அறிமுகம் பண்ணதே அவர் தான் எனக்கு. ஸோ இவரோட டைட்டில் வந்து அப்துல் கலாம் சார் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் அவரோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெருமைக்குரிய இது. ப்ளஸ் இப்போது நீங்கள் பண்ணுறது வந்து எப்படி நீங்கள் ஊராக போய் பண்ணுறீங்கள, உங்களுக்கு அந்த கஷ்டமாக தோணலையா? எப்படி அது இருக்குது சார்? அங்கங்கே போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அங்கே உள்ள மக்களை சந்தித்து அவங்க கூட இணைஞ்சு எப்படின்னா நான் வந்து முக்கியமாக வந்து பண்ணுறது வந்து தெருவில் ரோட்டில் இது மாதிரி மரம் நடுறதுக்கு நான் இந்த அப்பாற்பட்டு நிற்கிறேன். இது மாதிரி சாலைகள் தெருவோரங்களில் நடுறதுக்கு நான் நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கவுன்சிலர், எம்எல்ஏ இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. வந்து வாங்க சார் எங்கள் தெருவில் ஊரில் நடுங்க சார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா காரணம் என்ன, ஒரு நாள் ஷோக்கு மரத்தை நட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது, இது மாதிரி வீடியோக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது எனக்கு அதனால் மறுநாள் ஓடியாந்து வந்து நான் நிற்பேன். ஐயோ இந்த மரம் என்ன இது ஏதாதுன்னு. அந்த மாதிரி மரத்து மேலே ரொம்ப அக்கறையும் விசுவாசமும் கொண்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜு, ஸ்கூலு இது மாதிரி சுற்றி காம்பவுண்டு போட்ட இடம், அதுக்கப்புறம் வீடுங்களை நான் பராமரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடம்,
இது மாதிரி அங்கே தான் நான் முக்கியத்துவம் நான் கொடுக்கறது, அங்கே தான் நடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்போது நான் வந்து நிறைய ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்குது. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் நிறைய ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி அந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ உங்களை நிறைய பேர் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார் இப்படி இது பண்ணும்போது? எப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இடம் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இடம். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து கார்டனிங், இந்த மரம் நடுறது, செடி நடுறது ரொம்ப இஷ்டம். அப்போ வந்து நான் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை வந்து வேறு ஐடிஐயில் படிக்க வச்சார். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து இதுதான் எனக்கு முக்கியம். அப்போ வந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் நான் இறங்கிட்டேன். செடி நடுறது, மரம் நடுறது, இது மாதிரி வந்து ஒரு இடத்துல போய் நான் கற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சு, இன்றைக்கி வந்து நான் பெரிய பெரிய ஐடி கம்பெனி, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நான் கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது பெரிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவங்களே எல்லாம் செலவு பண்ணுறாங்க. அது மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப பரிபூர்ண ஆசையாக இருக்குது. சார் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிக்கு போனீங்க? அது ஏதோ ஞாபகம் இருக்கா? முதல்ல நான் வந்து மயிலாப்பூர், அங்கே தான் வந்து நான் முதல்ல வந்து விசிட்டிங் கார்டு அடித்து அங்கே தான் நான் கொடுத்தேன். அங்கே ஒரு வீட்டில் தான் ஒரு பெரிய பங்களா, அங்கே தான் என்னை முதல்ல கூப்பிட்டாங்க. அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய வேலையுடைய நல்ல திறமையை பார்த்து மற்ற இடத்துல அவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இப்படியே நாளுக்கு நாள் ஒன்று ஒன்றா போய்க்கொண்டது. அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமி, இது மாதிரி டியூஷன் ஐடி பார்க்கு, இது மாதிரி ஃப்ரெஷ் ஒர்க்கு, இது மாதிரி கம்பெனிகள்லாம் அப்படியே படிப்படியாக எனக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத போச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் என்னை வேலைக்கு கூப்பிட்டு என்னை வந்து கௌரவப்படுத்தினாங்க. அங்கே வந்து நான் ஒரு செடி நட்டேன்னா அது ரொம்ப பிரியமாக நான் செய்வேன் எந்த காரியமும். அதனால் வந்து எனக்கு அவங்க வந்து நிறைய வேலை, இவர் தான் பசுமை மூர்த்தினா அவர் வந்து நிறையா கரெக்டாக பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய இடத்துல எனக்கு வேலை கொடுத்து உதவுனாங்க. சார், அப்துல் கலாம் சார் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நடிகர் விவேக் அவர்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அவர் கூட ரொம்ப எனக்கு பிரியமாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் அவர் மரம் நடும்போது என்னை கூப்பிடுவார். நானே மரம் நிறைய வச்சுருந்தேன் அந்த நேரத்தில். அவருக்கு வந்து அவர் போய் எங்கே போய் வாங்க மாட்டார், என்கிட்ட கேட்பார். இது மாதிரி தம்பி, இது மாதிரி பசுமை மூர்த்தி, அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவர் பண்ணுற ஃபங்க்ஷன்லேயே என்னை கூப்பிடுவார். அவர் கூட சேர்ந்து நான் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். பட் வந்து அவர் வந்து க்ரீன் கலான்னு ஒன்று ஆரம்பித்தார். அதில் தான் அவர் விவேக் இருந்து அது செஞ்சார். அப்துல் கலாமுடைய கனவை நினைவாக்குறதுக்கு தான் அவர் ரொம்ப பாடுபட்டு செஞ்சார். இருந்தாலும் அவர் சமீபத்திலேயே அவர் இறந்து போனதுனால அந்த இது அப்படியே தடைப்பட்டு போயிட்டுது. அதுக்கப்புறம் நிறையா வந்து தமிழ்நாட்டில் வந்து மரம் நடணுன்னாவே என்னை தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னைய தான் கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அதுக்கு மிகுந்த நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். சார், இப்போது சமீபத்தில் ஒரு புயல் வந்து தாக்கிச்சு. முன்னாடியும் நிறைய புயல் வந்திருக்கு. ஸோ இப்போ மிச்சாங் புயல் வந்து நிறைய அழிவு உண்டாச்சு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி இது உணர்ந்தீங்க? உங்கள் மரத்தெல்லாம் பற்றி எப்படி கேர் எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் புயல் தாக்கி கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புயல், ஏதோ ஒரு புயல் பேர் வச்சு அந்த புயல் வந்து மரத்தை வந்து அழிச்சிருது. ஆனால் வந்து ஏன் மரத்தை மட்டும்தான் அழிக்குதுன்னு நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கிறது என்னவென்றால், எப்படின்னா ஒரு புயல் உருவாக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து யார் அழிக்கணும் உருவாக்குது தெரியுமா? மனிதர்களை தான் அழிக்கிறதுக்கு அது உருவாக்கிறது. ஏன்னா மனிதர்கள் தானே இயற்கையை அழித்து கொண்டே போகிறார்கள். அதனால தான் மனிதர்களை அழிக்கத்தான் அந்த புயல் உருவாகிறது. ஆனால் வந்து யாரை முதல்ல அழிச்சுக்கிறதுனா, மரம் தன்னைத்தானே அழித்திக்கிறது. மனிதர்களை காப்பாற்ற மரம் தன்னைத்தானே அழித்திக்கிறது. அந்த அளவுக்கு வந்து மரத்துக்கு வலிமை உண்டு. மக்களை காப்பாற்ற நினைக்கிறது அது. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் மரத்தை நட்டு நேசித்து மரம் வளர்க்க பாடுபடுங்க. மரத்தை வெட்டணும்னு எனக்கு சந்தோஷமான விஷயம் என்ன இதென்றால், பசுமை மூர்த்தின்னு எனக்கு பேர் வச்சு இந்த தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப கௌரவப்படுத்தினார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அந்த இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக உள்ளது. இருந்தாலும் அவர் வந்து இருக்கும்போது எனக்கு நிறையா நல்ல விஷயங்கள், நல்ல நற்பண்புகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் வந்து அவர் இல்லாத போது எனக்கு மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி உள்ளேன். ஆனால் இருந்தாலும் வந்து அவர் வழியே நான் பின்பற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். எப்படின்னா வந்து அவர் எனக்கு வந்து பெரிய அவார்டோ விருதுகளோ தேவையில்லை. ஆனால் எனக்கு மரம் தான் முக்கியம். மரம் நடுவது தான் எனக்கு பெரிய லட்சியமாக நான் செஞ்சு கொண்டே இருக்கேன்.
இது மாதிரி பள்ளிக்கரணை குடியிருப்பில் வந்து நான் மரம் நடுறதுக்காண்டி போயிருந்தேன். ஒரு 100 மரம் நட்டோம் அங்கே. காலையில் ஒரு 10 மணிக்கு நட்டோம். பார்த்தா ஈவினிங் பார்த்தா சாயங்காலத்துக்குள்ளே அந்த மரமே இல்லை. காரணம் என்னன்னா, அங்கே உள்ளவங்க சில பேர் மரம் பிடிக்காதவர்களா என்னன்னு தெரியல. சில பேர் வந்து அங்கே எடுத்து போட்டுட்டாங்க. அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் எப்படின்னா வந்து, நான் எங்கேயோ இருக்கேன். நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் அவங்க ஊர்ல போய் நடுறதுனால, அவங்களுக்கு தான் அது பிரயோஜனம். ஆனா அத அவங்க தெரிஞ்சுக்கல. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சம்பவமா நடந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமான சம்பவமா நடந்து போயிடுச்சு. இது வந்து பனைமரம் இது. இது தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான மரமாக கருதப்படுகிறது. எப்படின்னா வந்து, இது வந்து இப்போ என்னுடைய இந்த இடத்துல வந்து இது வளர்ந்துருக்குது. ஆனா வந்து இது வந்து, "என்ன இது இப்படியா வளர்க்குறீங்க? இதெல்லாம் தூக்கி வெளிய போடணும்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து அது ஒரு உயிர் அது. அது பாட்டுல வளர்ந்துட்டு போகுது. எவ்வளோ ஒரு நன்மை என்பது இது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா வந்து இது வந்து ஏலேருந்து பி, சி, டி 4 வைட்டமின் சத்து கொண்டது இந்த மரத்தினுடைய நன்மைகள். இதோடைய நொங்கு, இது வந்து ஓலை, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக அது நம்மளுக்கு விளங்குகிறது. வந்து இந்த இந்த பதநீரு, நொங்கு நம்ம அருந்துனோம்னா, இந்த கோடை காலத்தில தான் இந்த நொங்கு நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அது வந்து எப்படின்னா, புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியதுன்னு சொல்றாங்க. முன்னோர்கள் வந்து இந்த நொங்க அருந்துனால புற்றுநோய் குணமாகும். அப்படின்ன உஷ்ணத்த குறைக்கக்கூடியது. ஆனா வந்து இது வந்து சாதாரண மக்கள் வந்து ரொம்ப விரும்புறதில்ல. வீடுங்கள்ல வளர்க்கறதில்ல. அதனால தான் நான் வந்து என்னுடைய வீட்ல நான் இத வளர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு, அதுவா இயற்கையா முளைச்சது. அதனால வந்து நான் அத பிடுங்கி போட விருப்பப்படல. இதான் முதல்ல வந்து குழந்தை பருவம் இது. சின்ன கொட்டை அதுவா இயற்கையா முளைச்சது இது. அது வளர்ந்து வருது. இதுக்கு நாங்க தண்ணியே ஊத்த தேவையில்ல. அது பாட்டுல வளருது. அது எவ்வளோ பெரிய அபூர்வம் பாருங்க நாட்டுல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல ஒரு இது ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கும் இது. இதனுடைய தன்மைகள். 2 இலை 3 இலை தான் வளர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இது வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இதோடைய வளர்ச்சி பெரிய முதுமை வந்து பின்னாடி அதோடைய முதுமை வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இது வந்து நெறைய காய்கள் குடுத்தது. நெறைய அதில வந்து நொங்கு எடுத்து நாங்க சாப்பிட்டுருக்கோம். அதில வந்து கூடு கட்டுது. பறவைகள் வந்து கூடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு இடமாக உள்ளது. ஏன்னா, நம்ம சென்னையில பறவைகளே பார்க்க முடியல. ஆனா வந்து நான் இங்க வந்து ரசிச்சு பார்க்குறேன்னா, இதில தூக்கணாங்குருவி கூடு கட்டி அழகா தொங்கிக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இத விட அத விட முதுமையானது எதிர்க்க இருக்கிறது. கண்டிப்பா. இந்த மாரி இப்போ வந்து நெறைய பேருக்கு தெளிவு வந்துச்சு. இப்போ இந்த சோஷியல் மீடியாவும் சரி, அ ப ஸ்கூல்லயும் சரி நல்ல நல்ல பாடங்கள் இந்த மாரி சொல்லி தந்துன்னே இருக்காங்க. ஸோ இது மூலியமா இந்த வீடியோ பார்த்தது மூலியமா நெறைய மாற்றங்களும் வரணுன்ட்டு நானும் யோசிக்கிறேன். ஸோ நீங்க கடைசியா ஒரு கருத்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அது ஜஸ்ட் சொல்லுங்க சார். கடைசியா நான் சொல்ற கருத்து என்னன்னா, மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வருவது என்ன? மரம். ஆனா மண்ணுக்குள் போவது யாரு? மனிதர்கள். அப்போ வந்து இந்த சின்ன ஒரு கருத்து, இது வந்து வந்து பெரிய நம்ம ஒரு மனிதருக்கே பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. எப்படின்னா, நம்மலாம் மனிதர்கள வந்து நம்ம இறந்து போன உடனே எதிர்ல வச்சுர்றாங்க. மண்ணுக்குள்ள தான் போச்சு. செல்லரிச்சு நம்ம சிதைஞ்சு போயிரும் நம்ம உடல். ஆனா வந்து மண்ணிலிருந்து வெளியே வருகிறது மரம். அது எவ்வளோ பெரிய ஒரு புனிதமான ஒரு காரியம் அது. அது மக்களே நீங்க சிந்தியுங்க. எப்படின்னா வந்து மரம் தான் மனிதர்களுக்கு முக்கியம். மரம் இல்லன்னா மனிதர்கள் வாழவே முடியாது. ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ண தொறந்து பாருங்க. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து கட்டிடமே இருக்கு. ஒரு மரம், செடி கூட இல்ல. அப்படின்னா, நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு காற்றே இல்லாத மனிதர்கள் நம்ம எல்லோரும் அனைவரும் இறந்து போய்விடுவோம். ஆனா, மரத்தை நட்டு நம் வாழ்க்கையை நம்ம உயர்த்திக் கொள்வது நம்ம ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும். மரம் வளர்ப்போம், மனித குலத்தை காப்போம். செடி வளர்த்து செல்வம் சேர்ப்போம். நன்றி சார். இந்த சேனல் வந்ததுக்கு மிகவும் நன்றி. ஸோ இது தவிர நீங்க லைக் எது பண்ணாலும் நான் வந்து ஒரு சின்ன அணில் மாரி துணையோட இருப்பேன். இது என்னோட வாக்குறுதி சார்.